நம்ம கோயிலுக்கு போகிறோம், வழிபாடு பண்ணுறோம், பொட்டு வைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அது அது வந்து ப்ராப்பர் ஆன்மீகமா அப்படின்னா, ஓசோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சூப்பராக எழுதுவார், அந்த புக்கை படித்தாலும் மெண்டலாயிருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு சூழல்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் போது நம்ம என்ன கண்ட்ரோலில் இருந்தாலும் வாழ்க்கை உருப்படாமல் தான் போயிடும். அப்போ சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம், சத்திய சமரச சுத்த நித்திய சன்மார்க்கம், இந்த மாதிரி அவர் 1000 பேர் வச்சாலும் உண்மையிலே ஒருத்தன் வாழ்க்கையவே விருத்து இல்லைன்னா வாழ்க்கையை துறந்து எதுவுமே இல்லாம இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கலாம்னா அவன்கிட்ட தான். ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ராஜநாடி பார்த்திபன் சார் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்ங்க, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம் சார். சார், இப்போ ஆன்மீகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள போகணுன்ற போது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு சார். சில பேர் வள்ளலார் ஃபாலோ பண்ணுமான்னு நினைக்கிறாங்க, சில பேர் மாணிக்க வாசகர் ஃபாலோ பண்ணுமான்னு நினைக்கிறாங்க, இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியால வீடியோஸ் போறனால குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கு. எதுதான் சரியான வழி அப்படின்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுங்க. எது இப்போ நேற்று கூட என்னுடைய கிளாஸ்ல ஜோசி கிளாஸ்ல இதே கேள்வி தான் கேட்டாங்க. இப்போ நீங்க வந்து வள்ளலாரை பத்தி, சன்மார்க்கத்தை பத்தி நிறைய பேசுறீங்க. சன்மார்க்க புத்தகங்களை நான் எங்க வாங்கலாம், இல்லைன்னா சன்மார்க்கத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஆன்மீகம் நான் என்ன கேட்குறேன்னா, சன்மார்க்கத்துக்கு நீ எதுக்கு வரணும், எதுக்கு சொல்லி வச்ச மாதிரி ஏதோ கட்சியில சேர்ற மாதிரி கேட்குறேன்னு கேட்டேன். ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்னா என்ன, நம்ம எதுக்கு சாமி கும்பிடணும், எதுக்கு கடவுள் வழிபாடு. இப்போ பொதுவாக எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, உங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, உங்கள் அம்மாவை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு போகணும், நல்லா மார்க் வாங்கணும், நல்லா மதிப்பெண் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படிலாம் வேண்டிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே மார்க்கங்கள், எல்லா மதங்களும் மார்க்கங்களும் இறைவனை அதுக்கு மேலே இன்னுமே வேற மாதிரி ஏதோ ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ இந்த நம்ம பண்ணக்கூடியது ஆன்மீகம் இல்லைன்றது எனக்கும் புரியுது, உங்களுக்கும் புரியுது, பார்க்குறவங்களுக்கும் புரியுது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், வழிபாடு பண்ணுறோம், பொட்டு வைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அது அது வந்து ப்ராப்பர் ஆன்மீகமா அப்படின்னா அது இல்லைன்றது புரியுது. ஏதோ நம்ம மன திருப்திக்காக அவ்வளோதான். நம்ம போகிறோம் வரோம், நம்மளுக்கு மேலே ஒரு இறைவன் இருக்காரு, வேண்டுறோம். ஆனால் உண்மையிலேயே ஆன்மீகவாதிகள், அப்போ சித்தர்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ பெருசாக அடைஞ்சிருக்கிறாங்க, ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு ஸ்டேட்டஸுக்காக இதை செய்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே நீங்களும் நான் கும்பிட்றதும் நானும் கும்பிட்றதும் தான் உண்மை, அதுதான் இறுதி. நான் வந்து இறைவன்கிட்ட பேசினா போதும், இறைவன்கிட்ட நான் நேரடியாக பேசுகிறேன் அப்படின்னா நம்மளுமே இன்னுமே வந்து ஏதாச்சும் ஒரு குருமார்கள் அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்டாலோ ஏதோ ஒன்றும் வெயிட் பண்ணுறோம். அப்போ ஏதோ ஒரு தகவல் இருக்குன்றது புரியுது. ஆனால் தகவலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான சூழல்களுக்குள்ள நம்ம இல்லை, அல்லது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை பார்க்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுகள் எல்லாருக்குமே இருக்கு. இதை மறுக்கிறாங்களோ மறுக்கலையோ, ஒருவேளை நீங்க இறை மறுப்பாளராகவே இந்த கேட்கிற ஒருத்தர் என்ன கலாய்க்கலானே வராரு, வீடியோ பாக்குறாரு அப்படின்னாலும் கூட அவருக்குள்ளேயுமே 2 வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கு. அப்ப அறிதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இதுக்கு மேல ஏதோ ஒரு பேசிக்கா இது எங்கிருந்தோ வேற எங்கிருந்தோ கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு ஏதோ இயலாததுனால நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு, கண்டிப்பா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப இதை எங்க கத்துக்கலாம்னு கேட்குறாங்க. அப்ப கத்துக்கிறதுக்கு முன்னால நம்ம இன்னுமே கத்துக்கிறதுக்கு முன்னால இன்னும் நிறைய ஸ்டெப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த வழியாக போகணும், எந்த மார்க்கத்தை கையெடுக்கலாம்னா எல்லா மார்க்கமும் ஒரே மார்க்கம் தான். உங்களுக்கு எது ஈஸியா கிடைக்குதோ, எதை நீங்க வந்து அடிக்கடி எடுத்துக்க முடியுமோ, எதை அடிக்கடி உங்களால தொடர்பு கொள்ள முடியுமோ அதை நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். கண்டிப்பா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இப்படிதான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து சின்ன வயசுல ஓசோ புக், இப்போ வந்து நீங்க கூகுள் போட்டீங்கன்னா ஓசோ புக்ன்றது கூகுள் போட்டா ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு. நான் சின்ன வயசுல ஓசோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சூப்பரா எழுதுவாரு, அந்த புக்கை படிச்சாலும் மெண்டலாயிருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்க சின்ன வயசா இருக்கும்போது சொல்லுவாங்க. அந்த புக்குகள் கிடைக்காது, ஏன்னா நூலகங்கள்ல தான் தேடணும், நூலகங்களையும் புக் இருக்காது. அதுக்கு மேல புக் வாங்கி படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பொருளாதாரமா நிறைய பேருக்கு இருக்காது. ஆமா, உண்மைதான். இப்பயுமே வந்து ஒரு புக் வாங்கினா 1000 ரூபாய் 1500 வந்துருது. யாரும் புக் வாங்கி ரொம்ப பைத்தியமா இருக்கிறவங்க அவங்க தான் வந்து மாசத்துக்கு ஒரு புக்கு. இப்ப நான்லாம் வந்து எப்படியாச்சும் ஒரு புக் வாங்கணும்னு நினைப்பேன். அப்போ வந்து புக்கும் வாங்க முடியாது. கிராமங்கள்ல மாட்டிக்கிட்டோம்னா யாராச்சும் மதுரைக்கோ, அந்த மாதிரி வரும், திருச்சிக்கோ, மெட்ராஸுக்கோ வரவங்கள்ட்ட சொல்லி விட்டுவாங்களாம். அவங்க ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து அப்படித்தான் 10-15 பேர் சேர்ந்து புக் வாங்குற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் ஒரு யூனிட்டியாலாம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை இருக்கிறவன் 10 பேர் நம்மளோட ஒன்று சேர மாட்டான். ஏன்னா ஒரு கிராமம், ஒரு என்ன இருந்தாலும் என் மைண்ட் செல்லுக்கு 10 பேர் ஒரே இடத்துல எல்லாம் சேர முடியாது. இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, சேர்ந்துக்கலாம். அப்ப எந்த குரூப்ல சேருவீங்க? உங்களை வந்து ஏதோ வேண்டத்தா திண்டத்தகாதன் வேண்டத்தகாதனா ஒதுக்கிடுவாங்க சாமி பத்தி பேசினான்றப்ப அந்த ஓசோ புக்குகளை வாங்கி தேடி படிக்கிறது. இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஏதாச்சும் ஒரு வழியில கிடைச்சா போயிடலாம். நீங்க இங்கிருந்து போறீங்க, ஒரு திருவண்ணாமலைக்கு போகலான்னு தோணுது. திருவண்ணாமலைக்கு போகும்போது எப்படி போகலாம்? திருவண்ணாமலைக்கு போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆசிரமங்கள், நேரா போறீங்க, சேஷாத்திரி ஆசிரமம் இருக்கு. அது முடிச்சு கொஞ்சம் தூரம் போறீங்க, ரமண மகரிஷி ஆசிரமம் இருக்கு. எல்லா ஆசிரமங்களுக்கும் போய் அந்த
அவங்கள வேண்டாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ரமணர்கிட்ட போய் வேண்டுதல் வச்சுட்டு வருவாங்க. எனக்கு ஒரு 2 BHK வீடு வேணும், கார் வேணும். அது இது அவங்க அதை சொல்லல. நேரா போயிட்டு அவர் என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப ரமண மகரிஷி என்ன எழுதிக்கிறாரு, ரமண மகரிஷி என்ன சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறத கேட்கணும். இப்ப சாய்பாபா கும்பிடாதீங்க, சாய்பாபா கும்பிட்டா பிரச்சனை வரும்லாம் நான் சொன்னேன். சரிங்களா? என்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர். நான் என்ன சொன்னேன், சாய்பாபாவுடைய கருத்து என்னன்னு கேட்டேன். என்கிட்ட பேசுறவங்க, நான் வந்து சாய், எனக்கு ஐயா தான், சாய் தான் என்னுடைய உயிர், சாய் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னாங்க. பரவாயில்ல, அது உன் விருப்பம், சாவு சாகாம போ. சாய் என்ன சொல்லிக்கிறார், நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாய் என்ன சொல்லிக்கிறார், அவர் சொன்ன கருத்தை கரெக்டா சொல்லு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவர் கும்பிட்டா காசு வரும், அவர் கும்பிட்டா நிம்மதி வரும், அவர் கும்பிட்டா நோய் போகும்னு சொல்றீங்க. அவர் வேண்டதெல்லாம் நடக்கும். அது எதுக்கு அப்படிலாம் ஒன்றும் அவர் சொல்லலை. அவர் சொன்ன கருத்து என்ன, அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க இல்லைங்களா? அப்ப என்ன அது எதுக்கு திருவள்ளுவர் உட்காந்து 1330 குறள் எழுதணும்? அவர் ஏதாச்சும் உங்களுக்கு வேண்டுதல் சொல்லிட்டு போயிருக்கலாம், என்ன கும்பிடுங்க எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி எதுவும் சொல்லலை. அவருக்கு புக் எழுதிருக்காருன்னா படிக்கிறது தான் புக் எழுதிருக்காரு இல்லைங்களா? அப்ப ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு. அப்ப நீங்க எந்த ஆசிரமம் போனாலும் முதல்ல செய்ய வேண்டியது, அந்த ஆசிரமத்துல யார் மையமாக இருக்காங்களோ அவங்க என்ன புக்கு எழுதியிருக்கிறாங்க, கருத்தை சொல்லிக்கிறாங்க. புக் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொல்லக்கூடிய உபநடனங்கள் நடக்கும், அங்க உபன்யாசங்கள் நடக்கும், சொற்பொழிவுகள் நடக்கும். உட்காந்து என்ன செய்யலாம், கேட்கலாம். யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு கிரிவலம் வரவங்க சரி, எல்லாமே சரிங்க, உட்காந்து சொற்பொழிவு நாங்க மெனக்கெட்டு பெரிய பேச்சாளரை பிடிச்சு உட்கார வச்சிருப்போம். வெறும் கிழவனா உட்காந்துருக்கோம், கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துருக்குங்க எல்லாம். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, மக்களுக்கு கருத்து முக்கியம் இல்லை, அவங்க சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் முக்கியம் இல்லை. சுத்தி வரணும், சுத்தி வந்தா நம்மளுக்கு பிரச்சனை போகுன்ற மைண்ட் செட். அது ஆன்மீகம் கிடையாது. அப்ப நீங்க எந்த ரூட்ல வேணாலும் போகலாம், எந்த புக் வேணாலும் படிக்கலாம். இந்த இந்து மார்க்கம் மட்டும் இல்ல, திடீர்னு புத்தருடைய புக்கு கிடைக்குதா அதை படிக்கலாம். ஓசோவுடைய மொத்த சப்ஜெக்டே புத்தருடைய இருந்து கொண்டு வந்ததான். சரிங்களா? அடுத்து மகாவீரத்தை படிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, வெங்கைய சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் படிக்கலாம். இது மாதிரி நிறைய உங்களுக்கு எல்லா நாடுகள்லையும், எல்லா மாகாணங்கள்லையும், எல்லா மாநிலங்கள்லையுமே ஒவ்வொரு பேர் நம்ம வந்துட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப யாராச்சும் ஒருத்தவங்களுடைய புத்தகங்கள் அவங்க என்ன கருத்து சொல்றாங்க ஆழமா படிக்கலாம். இன்னொரு விஷயம், படிச்சாலும் புரிந்து கொண்டாலும் அனுபவம் என்பது வேறு, புரிதல் என்பது வேறு. கண்டிப்பா. இப்ப எனக்கு எல்லாமே புரியுது, ஆனா என்னால வந்து அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒழுக்கத்துல என்னால வாழ முடியல. காரணம் என்னன்னா, எனக்கு ஒழுக்கம் இல்லாம வாழ்றதுக்கான சூழல் இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, சென்னையில் இருந்தால் என் மனம் சிலுகுறும் என்று காடு மேடுகளில் அலைந்தேன், வயல்காடுகள் தோறும் அலைந்தேன்னு சொல்றாரு. அப்ப அவருக்குமே, அவரு வந்து பிறக்கும் போதே ஞானியா பிறந்தவர், அவருக்குமே வந்து மனசை போட்டு குழப்பி விட்டுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே காடு மேடுக்கு போனேங்கிறாரு. நம்மளா ஏமாத்துறோம். நம்மளுக்கு சூழல்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் போது நம்ம என்ன கண்ட்ரோல்ல இருந்தாலும் வாழ்க்கை உருப்படாம தான் போயிடும். அப்ப கண்ட்ரோலுக்கு ஒரு முகமா வரணும், அதுக்கான சூழல் அமையணும், கண்ட்ரோலுக்கு வந்தாலும் புரியணும், புரிஞ்சாலும் அனுபவப்படணும். எனக்கு எல்லாமே புரியுதுன்றதுனால மட்டும் எனக்கு எந்த ஒரு அனுபவமே கிடைக்காது இல்லைங்களா? எனக்கு வந்து இனிப்புங்கிறது எப்படி இருக்குன்னு புரியும் அப்படிங்கிறதுக்கும் இனிப்பை சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? நம்மளா ஒரு கற்பனையில உட்காந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது, அது அப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு தவிர அது அப்படி இல்லாம கூட போயிடலாம். இனிப்புங்கிறது வேற சுவையா கூட இருக்கலாம். அப்ப எந்த புக்கு வேணாலும் படிக்கலாங்க. எல்லா புக்கும் ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை சேர்த்தணும், மெதுவா கொண்டு போய் உங்களை எல்லாமே ஒரு இடத்துல போய் சேர்த்தணும். நீங்க திருமூலருடைய புத்தகத்தை படிச்சாலும் வள்ளலாருடைய புத்தகத்தை படிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சப்ஜெக்ட் ஒண்ணுதான். இப்போ சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம், சத்திய சமரச சுத்த நித்திய சன்மார்க்கம், இது மாதிரி அவர் 1000 பேர் வச்சாலும் சன்மார்க்கங்கிறது வந்து திருமூலர் ஆரம்பிச்சது. சன் அப்படின்னா வந்து எல்லா எப்பயுமே சன் அப்படின்னா சத் அப்படின்னா வந்து உண்மைன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. சந்நியாசம்னு சொல்றாங்க. சந்நியாசம்னா என்னது? ஆப்பியாசம் அப்படின்னா சொல்லி பயிற்சி, யாசம்னா பயிற்சி, சந்நியாசம்னா உண்மை பயிற்சி. அவ்வளவுதான், உண்மை நோக்கிய பயிற்சி. அப்ப வந்து இறைவனை வந்து உண்மைன்னு சொல்றாங்க. அதனாலதான் வள்ளலார் வந்து எல்லா இடத்துலயும் இயற்கை உண்மை பெரும்பதின்னு எழுதுவார். இயற்கை உண்மை, இயற்கையிலே ஒரு உண்மை இருக்கு, அந்த உண்மைதான் நம்ம கடவுள்னு சொல்றோம். அந்த உண்மையை நோக்கி நகரக்கூடிய மார்க்கங்கள் சன்மார்க்கம். அப்ப அவங்களும் சன்மார்க்கம் சொல்றாங்க, ஔவையாரே சன்மார்க்கம் சொல்லிக்கிறாங்க. அப்ப எல்லாமே ஒரே சப்ஜெக்ட் தான். நீங்க போகக்கூடிய ரூட்டு நம்மளுக்கு என்னன்னா, எது சிம்பிளி பண்ணி கொடுக்குறாங்க, எது சிம்பிளா நம்மளுக்கு கிடைக்குது, இல்லைன்னா நம்மளுடைய லைஃபோட சேர்ந்து. ஆசையே துன்பத்திற்காரன்னு புத்தர் சொன்னாரு. ஒருத்தன் போக மாட்டான், புத்தர் மட்டும் உட்காந்துருப்பாரு நடுக்காட்டுல. ஆனா அனைத்துக்கும் ஆசைப்படணும்னு எல்லா பேரும் கூட்டமா போய் உட்காந்துக்கிறாங்க இல்லைங்களா? அங்க போனோன்னு என்ன சொல்றாரு, நல்லா லட்டு சாப்பிடுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, டான்ஸ் ஆடுங்கிறாரு. நம்மளுடைய எல்லா எக்ஸ்ட்ரீம் ஆர்கனுமே வந்து என்ஜாய்மெண்ட்ல இருக்கிற மாதிரி செய்யறாரு. நம்மளுக்கு ஜாலியா இருக்குது. நான் பப்புக்கு போனாலும் அதான் செய்யறேன், ஈஸியா இருக்கு, நம்மளுக்கு வேலை ஈஸி. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் உங்களுக்கு கிடைச்சுன்னா சந்தோஷம் தான். ஒருவேளை நீங்க அங்க போயிட்டு அந்த ரூட் தப்புன்றத அங்க போய் உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த இதுல இருந்து உங்களுக்கு கிளைகள் கிடைக்கலாம். நான் அடிக்கடி என்கிட்ட வரவங்களுக்கு சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் பைத்தியக்கார மாதிரி சுத்தினது வந்து, நான் வந்து எங்க திருவண்ணாமலையிலயோ சதுரகிரி மலையிலயோ இல்ல வெள்ளிங்கிரி மலையிலயோ இல்லைன்னா பருவத மலையிலயோ ஏதோ ஒரு மலை பக்கமோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆன்மீக தலங்கள்லயோ கிரிவலத்திலயோ ஏதோ ஒரு மலையை சுத்தியோ கோயிலை சுத்தியோ நான் நடந்து வந்திருக்கிறேன். அப்ப என்னுடைய சிந்தனைகள் வந்து என்னுடைய பிரச்சனை போனா போதுன்ற சிந்தனை இருந்துச்சு. அதுக்கப்புறமா போறப்ப பிரச்சனை இதனால போகாது,
நம்ம தான் அதுவா தான் போகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற புரிதல் பிரச்சனையை கடந்து வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை 9000 பிரச்சனை கடந்து வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனைக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லை, அது சரியாவதுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லைன்னு கொஞ்சம் புரியுது. அப்புறம் சரி கடவுள் எதற்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப பக்கத்துல போறப்ப தான், நெருங்கி போறப்ப தான் எல்லா விஷயமும் நெருங்கி போறப்ப தெரியும் இல்லைங்களா. இங்க இருந்து பாக்குறப்ப மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருந்து பேசுறப்ப மெட்ராஸ் மெட்ராஸ் பேசிருப்போம். இங்க இருக்கு வந்து பாத்துக்கிறோம் அங்க ஊர்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்க போறாங்க இல்லைங்களா. கிராமமா சூப்பரா இருக்குங்க, பாட்டுலாம் பாத்தீங்கன்னா இளையராஜா பிஜிஎம் போட்டு கிராமங்களுக்குள்ள பஸ் போற மாதிரி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருந்தா நாங்க வந்தேன்னு சொல்ல வேண்டியது இல்லைங்களா. அப்ப ஊருக்கு ஊர் அப்ப என்னன்னா இங்க வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் புரியும். அப்ப நீங்க ரியாலிட்டியா தளத்துக்கு வரும்பொழுது, ஆன்மீக நிலையங்களுக்கு வரும்பொழுது அங்க என்ன சொல்றாங்க சரிங்களா. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பஸ்ல இருந்து போறப்ப 2 பரதேசி உட்கார்ந்து இருப்பான் காவியோட போட்டுட்டு, அவனை பார்த்து சிரிச்சுட்டு போயிருப்பான் காலேஜ் டயத்துல. கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பம் வரும்போது அவன்கிட்ட போய் 90 வாங்கியிருப்போம் இல்லைங்களா. இன்னும் கொஞ்சம் புரிதல் வந்ததுக்கு அப்புறமா என்ன இருந்தாலும் உட்காந்துக்கிறான்னு கேட்கணும். கேட்ட போய் எதுக்கு வீட்டை விட்டு வந்த அப்படின்னு கேட்க போயிருப்போம் இல்லைங்களா. அப்ப போக போக என்ன ஆயிரும், நம்மளுக்கு புரிதல் ஏற்படுது. இப்ப நான் காசிக்கு போயிருந்தேன். காசில வந்து ஃபுல்லாவே வந்து நிர்வாண சாமிகள், நிர்வாண சாமிகள். அவங்க வந்து என்னன்னா அலகாபாத்ல முடிச்சுட்டு இங்க வந்திருக்கிறாங்க. நான் அலகாபாத் கும்பமேளா முடிச்சுட்டு அங்க போறேன். அங்க எல்லாமே நிர்வாணமா உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து அகோரிகள் நாகா பாபாஸ் இருக்கிறாங்க. அப்ப போறப்ப வந்து நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு வந்தோடனே நாங்க ஒரு பெரிய டீமா போறோம். அப்போ ஒரு 3 பேர் வந்து தமிழ் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆமா சூப்பரா இருக்காங்க, தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஈவினிங்கா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு எங்களை வந்து பாக்குறாங்க. வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க. சார் நான் உங்களை அங்க பார்த்தேனே, ஊர்ல இருந்து வந்துட்டோம் சார், கஷ்டம் சார். அடடா இங்க வந்தோம், இது சேஃப்டியா இருக்கு. இப்படி சாமியா இருக்கிறாங்க. அங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது வந்துங்க பிச்சை எடுக்கிறதுக்கு வழி. இப்ப திருவண்ணாமலை பிச்சை எடுக்கிறாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க காவி. அப்ப அவங்க சாமியார் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நீங்க அவங்கள்ட்ட போய் 90 வாங்கி என்ன ஆக போகுது. பழனி மலையில கீழ இருந்து மேல வரைக்கும் போற வரைக்கும் எல்லா பிச்சை எடுக்கிறவனும் அங்கதான் காய் வெட்டி தான் போட்டிருப்பான் இல்லையா. அப்ப காய் வெட்டி போட்டவனா ஜாமியார் கிடையாது, அம்மனமா உட்காந்துருக்க வேணா அகோரி கிடையாது இல்லைங்களா. அப்ப நீங்க உங்களுக்கு விதி வேறணும் சரிங்களா. நீங்க தேடணும், தேடி அவங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அவன்கிட்ட போயிட்டு நீங்க 90 வாங்கிட்டு வந்தீங்கன்னா 90 கொடுக்குறவன் டுபாக்குறா தான் இருப்பான். நான் 90 கொடுக்குறவங்க எல்லாத்தையும் சொல்லல. அவன்கிட்ட உட்காரணும் இல்லைங்களா. அவன்கிட்ட உட்காந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கணும். நாங்க வந்து நாகா பாபா ஜூலி ஜூலா நாகா பாபாஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இது வந்து ஒரு ஜாதி. நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் நம்ம ஊர்ல எல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தோம். அயோத்தியால வந்து தியாகி பரம்பராசுன்னு ஒண்ணு இருக்குது ஓகேங்களா. ராமரை வழிபடுற ஒரு அகோரிஸ் இருக்கிறாங்க, பெருமாள் வழிபாடுகள்ல ஒரு அகோரிஸ் இருக்காங்க. இது எல்லாமே ஜாதிகள். ஒரு மரபு ரீதியா அந்த குடும்பத்துல வந்து அகோரி ஆக முடியும் அப்படின்னு ஒரு நிறைய ஃபார்முலா இருக்கு. அங்க இருக்கிறவங்க நான் பழகுனது, கூட இருந்து பழகினேன். அவங்களோட உட்காந்து பேசும்பொழுது அவங்க எங்களுக்கு சமைச்சு போட்டாங்க. சமைச்சு அவங்களுடைய கேம்ப்ல வந்து சமைச்சு எங்களுக்கு சமையல் போட்டு அவங்க வந்து எங்களுக்கு சொற்பொழிவு உபன்யாசம் பண்ணாங்க, அறிவுரை சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை பியூரான அறிவுரை. ஏன்னா அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து இறைவனுக்காக வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க சாதாரணமா வந்து இப்ப நான் வந்து மேடை பேச்சாளர்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஒரு 25,000 கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவேன் உண்மை அப்படின்ற ஆள் வந்து நீங்க என்ன வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, யூடியூப்ல வரேன் அது வரேன் இது வரேன்னு நான் ஏதோ பெரிய ஞானின்னு நினைச்சிட்டு நீங்க என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. சரிதான் இல்லைங்களா. நான் ஏதாச்சும் ஒரு 10 பேரை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்து சைடு இந்த ஸ்டில்ல இருந்து போட்டோ எடுத்து போட்டோம்னா நீங்க என்ன வந்து நீங்க வந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வரீங்க. எனக்கு நான் எதுக்கு இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா சம்பாதிக்க வந்திருக்கேன் பியூரா. உண்மைதான். இல்லாட்டினா வந்து தற்செயலா நடந்திருக்குது ஓகேங்களா. நான் பிளான் பண்ணி வரல, நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தேன், எல்லா டிவிக்கு அரங்கிலும் இழுத்து இந்த ரூட்ல விட்டாங்கன்ற மாதிரி என்ன வந்து நான் ஒரு தற்செயலான சாமியார் ஆயிட்டேன்னு வச்சுங்களேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன கிடைக்கும், எதுவும் கிடைக்காது. அப்ப உண்மையிலேயே ஒருத்தன் வாழ்க்கையவே வெறுத்து இல்லைன்னா வாழ்க்கையை துறந்து எதுவுமே இல்லாம இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறான், அவன்கிட்ட தான் அவன் வந்து எதற்காக போனான்னு ஒரு காரணம் இருக்கும்ல. எதுவுமே சக்சஸ் இல்லைங்க. இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். இப்ப நான் ஜோசியம் பார்த்து என்ன செய்ய போறேன், ஒண்ணும் இல்ல, கடைசியில காலியாயிரு போறேன், ஒண்ணும்னா போயிடுவேன். ராஜராஜ சோழன் செத்து போயிட்டான், அவனுடைய வம்சம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுக்கு முன்னால இருந்த நேத்து கூட யோசிச்சுட்டு வந்தேன், அண்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஒரு தலைவரா இருந்தாரு, அவர் ஆளே காணும். அவங்க குடும்பத்துல என்ன இருந்தாலும் தெரியல. புத்திசாலி, எல்லாரும் புத்திசாலி. எங்க வீட்டுல நான் தான் புத்திசாலி இல்லைங்களா, உங்க அப்பா தான் புத்திசாலி உங்க வீட்டுல. புத்திசாலிங்கிறது மேட்டர் கிடையாது, எல்லாருமே ஒரு முயற்சி பண்றாங்க, பெரிய பெரிய முயற்சி பண்றாங்க. அப்துல் கலாம்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாரு, போனதுக்கு அப்புறம் ஜோலி முடிஞ்சுச்சு. அப்ப எவனுடைய ஜோலி இங்க உருப்படியா இருக்க போறதில்ல, எவனுடைய முயற்சி இங்க பாராட்டப்பட போறது இல்ல. கொஞ்ச நாள் போய் பேசுவானுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் இருந்தா பேசுவானுங்க, இல்லைன்னா கழட்டி விட்டு போயிடுவானுன்ற மாதிரி தான். அப்ப இங்க எதுவுமே சக்சஸ், எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. அப்ப அவங்க ஏதோ ஒண்ணு தேடி போறாங்க அப்படிங்கிறப்ப அதுவும் கூட நிரந்தரம் இல்லாம போகலாம். ஆனால் அவங்க தேடி போறாங்கன்றப்ப அவங்களுடைய இந்த ஒரிஜினாலிட்டி, அவங்க என்னத்துக்காக தேடி வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடியப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து ரிஷிகேஷுக்கு போறப்ப அங்க கீதா மாதா குடில்னு ஒரு பாதி ஊர் அவங்களுடைய குடில் தான். அங்க வந்து 500-1000 மாடுகளை வச்சு கோசாலை நடத்தி என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேச வேண்டிய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு.
அப்போ அவங்க எங்களுக்கு வந்து ஒரு 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 தீசை மாதிரியோ இல்லைன்னா ஒரு அறிவுரை மாதிரி. தீசை அப்படிங்கிறது வந்து தீமையை நீக்குதல். தீனா தீமை, சைனா நீக்குதல். அப்ப தீமையை நீக்குவதற்காக அறிவுரை சொல்லுதான் தீசை. அப்ப எல்லாரும் உட்கார வச்சு பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேற எதையுமே அவங்க சொல்லல. இறைவன் இருக்கிறான்ற உணர்வு மட்டும் இருந்தா போதுங்கிறாங்க. வேற எதுவும் தேவையில்லைங்கிறாங்க. நீ இறைவனை வழிபட தேவையில்லை. ஏன்னா இறைவன் உங்ககிட்ட எதையுமே கேட்கவும் இல்லைங்கிறாங்க. இறைவனை வழிபட தேவையில்லை, எதுவுமே பண்ணதில்லை. இறைவன் இருக்கிறான், நம்மளும் இருக்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் இல்ல, அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுக்கு ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேல நீ என்னத்த பேசினாலும் அது வேஸ்ட் தாங்கிறாங்க. அப்படி இறைவன் இருக்கிறான்ற உணர்வு, நீயும் இருக்கிறாய்ன்ற உணர்வு, இந்த உணர்வோட நீ உன்னுடைய வாழ்க்கை கடத்திட்டே இரு. எல்லா இடத்துலயும் உண்மையா இரு.